அன்பு சகோதர சகோதரிக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன். மிராக்கல் அப்படின்றத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிராக்கல்னால் என்ன? அதிசயம். நான் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது, இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய அதிசயம் ஒவ்வொரு மானுட பிறப்பு தான் அப்படின்றத நாம் பார்க்குறோம். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நாம் தேடி போகும்போது, நம்முடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு, நாம் முதலிலே இந்த பூமியிலே வரும்பொழுது நிகழ்கின்ற அந்த செயல்கள், உதாரணமாக ஒரு சுக்கில செல்கள், அதாவது விந்தணு அப்படின்றது சம்யோகம் செய்து முடித்த உடனே ட்ராவல் ஆகி வரும்பொழுது அது ஒரு அண்ட அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டையோடு சேரும் பொழுது ஒரு விதமான ஒளி அதில் இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்றது தொடங்கி, அப்போ நாம் யார் அப்படின்னா, நம்முடைய உடம்பு பார்த்திங்க அப்படின்னா ஒளி அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் தொடங்குது அப்படின்றத நாம் பார்க்குறோம். சரி, அதே மாதிரி இந்த தேகத்தில் ஒளி என்ற ஒரு விஷயம் எல்லா செல்கள்லேயும் இருக்கிறது. அதே நேரத்தில் உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய மின்காந்த ஆற்றல் எல்லா செல்களிலும் இருக்கிறது. முதல்ல நம்ம உடம்புல செல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே ஏறக்குறைய 37 ட்ரில்லியன் செல்கள் இந்த உடம்பில் இருக்கிறதா நாம் அறியப்படும் பொழுது, 37 ட்ரில்லியன் செல்கள்ன்றத இன்னும் கூட வரையறுத்து அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியல. அதற்கும் மேலே 50 ட்ரில்லியன் செல்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ செல் அப்படின்றது ஒரே ஒரு பொருள் தான். விந்தணுன்றது ஒரே ஒரு அணு தான். ஆனால் அந்த விந்தணுலேருந்து அந்த கருமுட்டையோடு சேர்ந்து இது எப்படி ஒரு மனிதனாக உருவெடுக்கிறது அப்படின்றத வீடியோலாம் நாம் பார்க்கும் பொழுது அது சேர்த்து போனேன். அப்போ நம்ம உடம்பு 38 ட்ரில்லியன் செல். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 2 ட்ரில்லியன் செல்கள் புதியதாக உற்பத்தி ஆகின்றன. ஏறக்குறைய 10 மில்லியன் செல்கள் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்முடைய உடம்புகளில் புதுசு புதுசாக உற்பத்தி ஆகுது. அப்போ இவ்வளவு பெரிய அதிசயங்கள் இந்த உடம்பில் நடக்கும் பொழுது, நாம் புற உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து அதில் நம்மளுடைய வாழ்க்கை மனசை ஈடுபடுத்தி அதில் ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்ற ஒரு மன தூண்டுதல் எனக்குள்ளே ஏற்பட்டது. அப்போ ஞானிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தன்னுள்ளே இருக்கிறத பார்த்தாங்க. அவர்கள் தன்னுக்குள்ளே இருக்கிற 33 கோடி செல்கள் அப்படின்ற மாதிரி 33 கோடி தேவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அந்த 33 கோடி தேவர்கள் அப்படின்றது தான் இந்த 37 ட்ரில்லியன் செல்கள். அப்போ அவங்க அமர்ந்து பார்த்து தன்னுடைய உடலிலே 33 கோடி தேவர்கள் என்கின்ற செல்களை தனித்தனியாக அவங்க உணர்ந்து பார்த்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிராற்றலை சிவம் அப்படின்றத அவங்க வரையறுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்திங்களா, உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த மின்சாரம் என்கின்ற உயிர் காந்த ஆற்றல், அந்த காந்த ஆற்றலை பேணி பாதுகாப்பதற்காக மனம் என்ற ஒரு விஷயத்தை இந்த உடலில் இருக்குது. அதற்கு பேர் பெண் என்று சொல்லக்கூடிய அளவில் பார்வதி அப்படின்றத அவங்க வரையறுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த மனம் செயல்படுவதற்கு முக்கியமான காரணம், ஒரு வினைகள் நாம் செய்யும்போது அது முக்கியமான காரணம் வினை நாயகன், வினைக்கு நாயகன் விநாயகர் அப்படின்ற ஒரு நிலையை அவர்கள் வரையறுத்துருக்குறாங்க. இது எல்லாமே அவர்கள் தவத்தின் மூலமாக பெறப்பட்ட ஒரு விஷயம். இதை விட ஒரு மிகப்பெரிய அதிசயம்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய உடம்பிலே உற்பத்தி ஆகின்ற சுக்கிலம் என்கின்ற செல் தான் முருகன் அப்படின்ற இது அவங்க வரையறுத்துருக்காங்க. அப்போ முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன அப்படின்னா, இந்த உடம்பிலே இருக்கின்ற அந்த உஷ்ண ஆற்றல், அதுதான் ஈசனுடைய ஆற்றல் உஷ்ணம் அப்படின்றது பேர். இந்த உஷ்ண ஆற்றல் உடம்பு முழுக்க செயல்படுத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு செல்களிலும் நிகழக்கூடிய அந்த வேதி வினைகள், அந்த வேதி வினைகள் மூலமாக ஒரு விதமான உயிர் சத்து நம்முடைய ஒவ்வொரு செல்களிலும் உற்பத்தி ஆகின்றது.
இந்த உயிர் சத்தாகப்பட்டது ஒரு கேசியஸ் ஃபார்மேஷனில் வந்து இந்த உடம்பிலே குளிர்விக்கும் பொழுது, இந்த உடம்பு வந்து குளிர்விக்குது, அது அந்த மாதிரி குளிர்விக்கப்படும் பொழுது எவ்வாறு கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி அந்த மேகத்தை ஒரு குளிர்விக்கும் பொழுது அது மழையாக பொய்கிறதோ, அதே போன்று நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஓஜஸ் சக்தி என்று சொல்லக்கூடிய உயிர் வாழ்வு வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கில செல்கள், சுக்கில விதைகள் நம்முடைய உடம்பிலே உற்பத்தி ஆகின்றது. இந்த உடம்பாகப்பட்டது வெள்ளை அணுக்கள்லேருந்து தான் இந்த சுக்கில செல் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி இது பலவிதமான வடிவங்கள், ரெட் பிளட் செல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது வந்து இருக்கிறது. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வடிவத்தில் இது இருக்குது. இது மாதிரி வந்து பல நிலைகள் வந்து இது ஏற்பட்டு கடைசியில் வந்து விதையாகி அந்த அணுவாக மாறுது. அந்த ஒரு விதை எப்படி வந்து ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு விதை, ஒரு எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அந்த ஒரு சிறு கடுகை போன்ற ஒரு விதையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரம் உற்பத்தி ஆகின்றதோ, அதே போல் இந்த மனிதனுடைய இந்த எண்ஜான் உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடல் அந்த ஒரே ஒரு அணுவிலிருந்து உற்பத்தி ஆகுது. அது கூட்டு சேர்ந்து, அதாவது கருமுட்டையோடு கூட்டு சேர்கிறது. இப்போ இந்த ஆண் பெண் என்கின்ற தன்மை, ஆணுக்கு வந்து சில உறுப்புகள் பாருங்கள், பெண்ணுக்கு வந்து ஒரு சில உறுப்புகள் பார்த்துங்க. இது ரெண்டினுடைய ஒப்பு, இவை இரண்டும் ஒன்றாக மேட்ச் ஆகி அது எவ்வாறு இந்த இயற்கை பிரபஞ்ச பேராற்றல் வந்து அதை வடிவமைச்சிருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அதிசயம் வேறு எங்குமே இல்லை, அது நம்முடைய உடலிலே தான் இருக்கிறது. நாம் தான் அந்த அதிசயம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக இந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகிலே மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்கிறோம். இந்த உலகத்திலே கோடான கோடி மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கோடான கோடி சர்வாதிகாரிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கை இன்னதென்று தெரியாமல் பலரையும் துன்புறுத்தி வாழ்ந்த சண்டாளர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அது ஆதியில் பார்த்திங்க அப்படின்னா அறிவில்லாமல் அந்த தூர தேசமாக காடு மலைகள்லாம் வந்து திரியும் பொழுது ஒரு விலங்குகள் நிலையிலே இருந்து அவர்கள் பல துன்பங்களை பல உயிர்களுக்கு கொடுத்து, அதற்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிஷிமார்களுடைய வாழ்வு என்பது வந்து அங்கே ஸ்தாபிதம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ரிஷிமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று ஒவ்வொரு ரிஷிமார்களும் ஒரு துணையை தனக்கோடு வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு சமூகமாக அவர்கள் வாழ ஆரம்பித்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி, அந்த குடும்பத்தை இவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அத்திரி மகரிஷி, ஜம்பு மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி இப்படி போன்ற மக்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத வந்து நாம் பார்க்குறோம். பட் உண்மையிலேயே அவங்க பேரெலாம் வந்து காசியப முனிவர், விஸ்வாமித்திரர் இதெல்லாம் அப்படின்னா, இதையும் தவத்தில் போகும்போது இதனுடைய அர்த்தமே வேறவாக மாறுது. உதாரணமாக காசியப முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா, நாம் வந்து காட்சி வயப்படும் பொழுது தோன்றுகின்ற உயிராற்றல் என்பது காசியப முனிவர் அப்படின்றது நமக்கு தெரியுது. விஸ்வாமித்திரம் அப்படின்னா விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நீடித்து வாழ்பவன், மித்திரம் அதை பாதுகாப்பவர் அப்படின்ற ஒரு நிலையில் வருது. வாசிஷ்டர் என்று சொல்லும் பொழுது பிராணனை தன்னுடைய இஷ்டத்திற்கு நிலைப்படுத்தும் ஒரு நிலையிலே வாசிஷ்டர் என்ற நிலையிலே வருகிறது. இப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் புராணங்களில் வந்து இவர்களையெல்லாம் வந்து ஒரு கேரக்டராக வச்சு படிச்சிருக்கீங்க. அதேமாதிரி ராமன் அப்படின்ற ஒரு அந்த பேரை எடுத்து பார்க்கும் பொழுது ராம அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஒளி அப்படின்ற ஒரு அர்த்தம் புலப்படுகிறது. நாங்கள் வந்து தவத்தில் வந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுது அது எவ்வாறு எங்களுக்கு புலப்படுகிறது என்றால், உடம்பிலே உள்ள உயிர்காந்த ஆற்றல், ஒளியாற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியாற்றல் தான் ராமன் என்று சொல்லக்கூடிய நிலையில் எங்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போல் அந்த ராமனோட சீதா என்று சொல்லக்கூடிய பிராணசக்தி இருக்குது பார்த்திங்களா, மனமாகிய பிராணசக்தி, இதுதான் சீதா என்ற நிலையிலே வருகிறது. அப்போ இந்த மனம் என்பது சகலத்துவம் அடைகிறது, நிஷ்கலத்துவம் அடைகிறது. அதனால்தான் ராமனை விட்டு பிரிந்த சீதா தேவி வெளியிலே இந்த உடல் முழுவதும் வியாபித்து வந்து விட்ட பிறகு நிஷ்கலத்துவ நிலையை அடைய வேண்டுமென்றால் அவள் தீயிலே இறங்க வேண்டும். எந்த தீயிலே இறங்க வேண்டும்? இந்த ஜடாரக்னி என்று சொல்லக்கூடிய ஆக்னியிலே இருக்கின்ற அந்த தீயிலே இறங்கி அவள் குளித்து வரும் பொழுது அந்த இடத்திலே அவளுடைய அந்த சகலத்துவம் நீங்குகிறது. இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா,
தவம் பண்ணும் பொழுது நம்முடைய அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து இந்த எப்படி வந்து ஒரு டேப் ரெக்கார்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து நாம் செலுத்தினா இன்னொரு புதிய டேப் ரெக்கார்டர் மாதிரி புதிய பாடல்கள் பதியுதோ, அதே மாதிரி சகலத்துவம் என்பது நம்முடைய இந்த உயிராற்றல் வந்து வெளியில் இந்த மூக்கின் வழியாகவும் 9 துவாரம் வழியாகவும் வெளியிலே பிரிந்து போகும் பொழுது அது வந்து நான் எனது என்கின்ற அகங்கார மாயையிலே மாட்டிக்கொண்டு இந்த உலகத்திலே வந்து அதனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து செயல்படுத்துகிறது. இதை வந்து நாம் தவநிலையில் வந்து மறுபடியும் அதை வந்து மேலே கொண்டு போனோம் அப்படின்னா அங்கே இந்த சீதா என்கின்ற அந்த பிராணன் சுத்த பிராணனாக மாறுவதற்காக புருவ மையம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினை நிலையை இறங்கி அங்கிருந்து அது தீக்குளித்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு ராமனாகிய உயிராற்றலுடன் அது இணைகிறது என்பதை நாம் தவத்தின் வாயிலாக புரிந்து கொள்கிறோம். அப்போ இதையெல்லாம் நாம் நம்முடைய தவத்தின் மட்டும்தான் புரிந்து கொள்கிறோமா என்றால், ஏற்கனவே நம்முடைய குருமார்கள் எல்லோரும் இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் சொல்லிவிட்டு செய்துவிட்டு அதை அனுபவித்து விட்டு இதை சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். அதேபோல் வீரபத்ரன் என்கின்ற நிலையிலே தசவாயுக்களை வீரபத்ரன் என்ற வாயுக்களாக அவர் கூறுகிறார்கள். இதை வந்து கந்தபுராணத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீரபத்ரன் என்ற கேரக்டர். இதே வந்து தசரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தசரதன் அப்படின்னு சொல்கிறார். ரதம்னால் சுற்றி கொண்டிருப்பதுன்னு பேர். அப்போ நம்ம உடம்பில் வந்து சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் என்ன அப்படின்னா வாயுக்கள் தான் நம்முடைய உடம்பிலே சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போ தசரதன். ஆக இந்த தசரதனுக்கு பிள்ளையாக வருபவர் ராமன் என்றால் எவ்வாறு இந்த தசரதனால் தசவாயுக்களால் இந்த செல்களிலே ஏற்படுகின்ற இந்த வேதி வினைகளால் ஒரு சுக்கிலம் என்கின்ற அந்த செல் உற்பத்தி ஆகிறது, விதை என்ற உற்பத்தி ஆகிறது. அந்த விதையிலே ஒளி என்கின்றிருக்கிறது. அதை ராமன் என்று சொல்கிறார்கள். இது நமக்கு ராமன் என்கின்ற நிலையிலே தசரதனுக்கு பிள்ளையாக ராமன் வருகிறார் என்கின்ற ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து யோசித்து பார்த்தோம்னா மட்டும்தான் தெரியும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் யோசிக்கிறோம், எல்லாரும் வந்து பலி கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே. கிறிஸ்துவ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பலின்னு ஒன்று வருது. முஸ்லீம்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா குர்பானி பலி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்து மதத்தில் ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஒரு பலிபீடத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனமாகப்பட்டது தூங்கும் பொழுது நமக்கு எந்த விதமான சகலத்துவம் இல்லை. தூங்கி விழித்த பொழுது நமக்கு நான் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. அது சகலத்துவம். ஆக நான் என்ற அகங்காரம் இல்லைன்னா நாம் போய் ஒரு பெண்ணை போயிட்டு மறுவ மாட்டோம், அல்லது பெண் என்பவள் ஆணை வாட்டு மறுவ மாட்டோம், ஒன்றா கூட மாட்டாங்க. சம்யோகம் நடக்காது. அப்போ இந்த சம்யோகம் இந்த உலகத்தில் நடக்கணும்னா என்ன மாதிரியான உணர்வு வரணும்னா நான் எனது என்கின்ற அந்த ராகத்வேஷம் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த காம குரோத லோபங்கள்லாம் வந்துட்டு ஒரு கவர்ச்சி வந்து அந்த நேரத்தில் சம்யோகம் பண்ணி அதன் மூலமாக குழந்தை பேருன்றது ஒன்று கிடைக்கும். அப்போ சிருஷ்டி என்கின்ற பிரம்மா எப்படி வருகிறன்னா சித்தம் புத்தி மனம் அகங்காரம் என்ற நிலையிலே இந்த சிவனாகிய சக்தி 4 நிலையிலே அவர் பிரிந்தால் மட்டும்தான் பிரம்ம நிலையிலே எழுதி அவர் வந்து ஒரு ஆண் பெண் என்கின்ற ஒரு நிலையை சம்யோகம் பண்ணும் பொழுது அங்கே குழந்தை என்கின்ற சிருஷ்டி இந்த உலகத்திலே ஏற்படுகிறது. அப்போ இது எல்லாமே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த மிராக்கிள் என்றதை தான் நாம் பார்க்குறோம். நாம் வாழ்க்கை என்ற ஒரு நிலையில் இந்த பூமியில் வந்து வாழும் பொழுது ஏதோ ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் படிச்சுட்டு நாம் அந்திமகா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 குழந்தைங்களை பெற்றுட்டு நாம் இந்த பெட்ரோலுக்கும் அதுக்கும் இதுக்கும் டீசலுக்கும் போராடிட்டு இந்த டாலருக்கும் பணத்துக்கும் போராடிட்டு கடைசியில் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைவது தான் வாழ்க்கை அப்படின்றது இல்லை. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நாம் உணர்ந்து பார்க்குறோம். இதே போல் தான் பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த திருப்பலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 நிலையிலே வெளியே வருகின்ற அந்த ஆற்றலாகப்பட்டது இப்போ மறுபடியும் நாம் ஈச நிலையை அடைய வேண்டும், சகலத்துவம் இல்லாத ஒரு நிலையை நிஷ்கலத்துவம் நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே சமீரணன் என்கின்ற ஒரு நிலை. சமீரன்னா சமீபத்தில் ஈரணம் செய்து கொண்டிருப்பது, எங்கள் புருவ மத்தியில் போயிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கே தான் அந்த நிலைக்கு போனோம் அப்படின்னா நான் என்ற அகங்காரத்தை உடைக்காமல் பலியிடாமல் நாம் போக முடியாது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிந்தனை வருது, ஈசனுக்கு பிள்ளை கறி சமைத்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே பிள்ளையை வெட்டி
அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அகங்காரம் என்பது நம்மளுடைய பிள்ளையாகும். அப்போ அகங்காரம் என்ற பிள்ளையை அறுத்து ஈசனுக்கு பலியிடல் வேண்டும். அப்போ இதை வந்து பல பேர் இங்கே புரிஞ்சிக்காமல் ஆடு மாடு கோழிகளை வந்து பலி செய்ய வேண்டும். ஒருத்தர் சொல்கிறாரு மகார பலி அப்படின்றாரு. மகார பலினா அகாரம் என்பது அக்ஷரமாகிய உயிர், உகாரம் என்பது அது உடலிலே செயல்படுகின்ற அந்த ஆற்றல், மகாரம் என்பது தன்னை ஒடுக்கி பலி கொடுத்தது மகார பலி. அப்போ மகார பலி எங்கே அங்கே ஏற்படும் அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இந்த மும்மலங்களை வந்து நாம் பலி கொடுத்தோம்னா மட்டும்தான் அதுக்கு பேர் தான் மகார பலி. ஆடு மாடு கோழிகளை எடுத்துகிட்டு வந்து அறுக்கிறது மகார பலி கிடையாது. பட் பல பேர் வந்து தப்பிதமான கருத்தோடு இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா நாமளை வந்து வேறு மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால் அதை பற்றிலாம் நமக்கு இந்த உலகத்தில் வந்து வாத பிரதிவாதம் தேவையே கிடையாது. அவரவர்கள் உணர்ந்த வாழ்க்கையை அவரவர்கள் நம்ம இது பண்ணிடுறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பதவியில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பதவி வந்து தனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களினுடைய எல்லா உழைப்பையும் சுரண்டி அவர் வந்து ஜல்சா பண்ணிட்டு போய்டுறாரு. அதுவும் ஒரு வாழ்க்கை தான். தனக்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் அடுத்த மக்களுக்கு தொண்டு செய்துட்டு போகிற மனிதனும் இருக்கிறான், அதுவும் ஒரு வாழ்க்கை தான். இப்போ முன்னால் இருக்கிறவனை வந்து நாம் கேட்டோம் அப்படின்னா அடுத்தவனை அழிப்பது தான் மனித தர்மம்னு சொல்லுவான். பின்னாடி வந்தவனை வந்து கேட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் மனித தர்மம்னு சொல்லுவான். இதில் வந்து பல உயிர்கள் பாதிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்பு நிலையில் இருக்கிற அந்த மனித தர்மம் தான். ஸோ அதனால் இந்த உலகத்தில் சண்டாளர்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. இந்த சண்டாளர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பாருங்கள், ஏறக்குறைய தேவையில்லாத ஒரு போரில் வந்து 29 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 29 பில்லியனை எப்படி பண்ணுவாங்க? இந்த மக்களினுடைய உழைப்பை மறுபடியும் சுரண்டி அந்த வரிகள் மூலமாக எடுத்துக்குவாங்க. யார்? உலகளாவிய அளவில் நடக்கிற இந்த போர்கள். அப்போ உண்மையிலே இந்த போர்கள்லாம் இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அப்படின்னா இல்லை. இந்த மாதிரியான ஆயில் போன்ற விஷயங்கள், இந்த டாலர் லாபி இதெல்லாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மக்களை வந்து மக்களாக மதிக்காமல் மக்களை வந்து ஒரு சாதாரண ஒரு புழு பூச்சி மாதிரி அவங்க நினச்சி வாழறது தான் நமக்கு காட்டுது. எனவே அந்த பக்கமும் பார்த்தோம்னாலும் மனித உலகத்தை வந்து எப்படி வந்து இந்த முட்டாள்கள் வந்து அகங்காரம் பிடித்த ஆணவம் பிடித்த அந்த அதிகார திமிர் பிடித்தவர்கள்லாம் இந்த மனித குலத்தை வந்து தன்னுடைய அந்த சூழ்ச்சியால் அழிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இது புற உலகம். இது உள்ளே போனீங்க அப்படின்னா அக உலகம். இந்த அக உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஈசன் என்பவன் பலவிதமான அதிசயங்களை நமக்குள்ளே நடத்தி நாம் சாப்பிடும் சாப்பாடை வந்து அதை ஜீரணம் பண்ணி அதை எல்லா செல்களுக்கும் கொடுத்து அவர் பரிபாலனம் செய்கிறார். அப்போ இந்த பரிபாலனம் செய்யும்போது மனம் என்பது சரியாக இல்லைன்னா அங்கே நோய் வருது. நம்ம மனம் வந்து சரியாக இல்லை, அந்த உடம்பு இயக்கம் சரியாக இல்லைன்னா நோய் வருது. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த உடலும் உயிரும் நிகழ்த்துகின்ற அதி அற்புதமான ரகசியமான விஷயங்கள் இந்த உடம்புக்குள்ளே வந்து நடந்துட்டுருக்கு. இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி நடக்குது அப்படின்றத மிராக்கிள் லைஃப் என்ற ஒரு விஷயத்தில் வாரம் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை இரவு 9 மணிலேருந்து 9:40 வரை தான் பேச போகிறேன். இப்போ நான் எவ்வளோ பேசணுமோ அதெல்லாம் வந்து பகுத்தாய்ந்து ஒவ்வொரு விஷயமாக பேச போகிறேன். உண்மையிலேயே இது வந்து மதம் சார்ந்தது, இது வந்து வேறு மாதிரியானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யாரும் வர வேண்டாம். அப்படி இல்லை, இதில் உண்மையிலேயே மிராக்கிள் லைஃப் இருக்குது. லைஃப்ன்றது ஒரு பெரிய மிராக்கிள். இந்த மிராக்கிளை வந்து ஒரு தவம் பண்ணுறவங்களால மட்டும்தான் வந்து புரிஞ்சிக்க கொள்ள முடியும். என்ன, இந்த அதிகார போதையிலையும் ஆணவ போதையிலையும் இருக்கிறவனால வந்து அணுகுண்டை தான் வந்து போட முடியும், உயிர்களை உருவாக்க முடியாது அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த மிராக்கிள் லைஃப் அப்படின்ற ஒரு வகுப்பில் நீங்கள் வந்து பங்கெடுப்பெறுங்க. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் 9:40 மணி வரை 40 நிமிஷம் தான். காரணம் என்னென்னா 40 நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்காது. பட் இன்றைக்கி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ரீல்ஸ்லாம் வந்ததுனால 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதன் வந்து எந்திரமயமாக்கிட்டு ஏஐயில் வந்துட்டு இன்றைக்கி மனுஷனே தேவையில்லை, இருக்கிற மக்களை வந்து நம்ம அழிச்சிடலாம், ஏஐ வச்சுட்டு நாம் சமாளிக்கலான்ற அளவுக்கு பணக்காரங்க சொல்கிற அளவில் இன்றைக்கி இருக்குது. உலக அதிகார வர்க்கத்தினர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் அந்த அதிகார வர்க்கத்தினர் என்னென்ன 500 வருஷம் 5000 வருஷம் வாழ போகிறான்னா நான் இல்லை. மனிதன் அவனும் ஒரு மனுஷன்தான். இவன் வந்து தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளினுடைய அந்த மமதையில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ வாழ்க்கையினுடைய அதிசயத்தை புரியாத பதர்கள் அவங்களாம். பட் இருந்தாலும்
இந்த மிராக்கல் லைஃப்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இணைஞ்சிருங்க. என்னுடைய புரிதல் என்னவோ அதை தான் நான் உங்களுக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சித்த பெருமக்களுடைய புரிதல். இதை நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இணைஞ்சிருங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். நன்றி, வணக்கம்.